சாஸ்திரியார் ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா பாஸ்டர்? அந்த காலத்து பாட்டெல்லாம் எழுதினவங்க அவங்க தான். நிறைய பாடல்கள், கீர்த்தனை பாட்டெல்லாம் எழுதினவங்க. அது ஒரு பெரிய வம்சம், பெரிய ஒரு ராஜ உபசரிப்பிலே வளர்ந்தவர்கள், அரண்மனையிலே வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் என்னாச்சு, இவர் வந்து புலவர், ராஜாவுக்கு பாட்டு பாடுவார். ராஜாவுக்கு சோர்ந்து போனால் பாட்டு பாடுற வேண்டிய வேலை தான் இவருக்கு. அப்போ ராஜாவுக்கு பாட்டு பாடுறதுக்காக உட்காந்துருக்காரு. பாடிட்டு நிறைய பாட்டை பாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப பசி. மனைவிட்ட கேட்குற, அம்மா சோறு போடுமா? அந்த அம்மா சொல்லுது, சாப்பிட ஒன்றும் இல்லை, சமைக்க ஒன்றும் இல்லை, நத்திங், ஒன்றுமே இல்லைங்க, என்ன செய்யனே தெரியல. ஐயோ எல்லாமே போயிடுச்சா, காலியாயிருச்சா? சரி பரவாயில்ல, ஜெபம் பண்ணலாம் வா. எப்படி? சோறு இல்லைன்னா என்ன வரணும்? நமக்கு வருமா? சாஸ்திரியார் சொன்னார், வா வா ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ண முன்னால தட்டு கொண்டு வா. என்ன கொண்டு வா? தட்டு. அந்த அம்மா சொல்லுது, யோ சோறும் இல்லை குழம்பும் இல்லை, ஆனால் என்ன கேட்குறா? நியாயமா பிரதர் இது? தட்டு கேட்குறான். அவன் வீட்டில் 4 பேர். இவர் சொல்றாரு, எத்தனை தட்டு கொண்டு வாங்க? 5 தட்டு கொண்டு வாங்குறாரு. எத்தனை தட்டு? அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிட்டு, ஒரு தட்டுக்கே வழி இல்லை, எத்தனை தட்டு? 5 தட்டு கொண்டு ரவுண்டாக உட்கார வச்சுட்டு எல்லார் கையிலையும் காலி தட்டை கொடுத்துட்டு நடுவில் ஒரு தட்டை வச்சுட்டார். நடுவில் ஒரு தட்டை வச்சுட்டு சொல்றாரு, வறுமையா போதகரே வந்த மீடம் நீர் தங்கீரும். எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? அப்ப எழுதின பாட்டு தான். வறுமையா போதகரே வந்த மீடம் நீர் தங்கீரும். பாட்டு இருந்தா போடுங்க. சேருமையா பந்தியிலே. காலி தட்டு. பட்னி வேணும்னா நாங்க மட்டும் தான் பட்னியா இருக்கணுமா? நீர் என்ன பண்ண? வாங்க பந்தியில உட்காந்து என்ன செய்யணும்? காலி தட்டு உங்களுக்கு தான், சேர்த்து தான் வச்சிருக்கேன், வாங்க வாங்க. சேருமையா பந்தியிலே. நீங்க ரொம்ப பெரியவர் ஆண்டவரே, சிறியவராம் நீங்க தான் ரொம்ப பெரிய தேவனாச்சே. ஆனா என்ன இல்லை, இப்ப உங்களை தான் போகிறது டெய்லி பாடுறேன். ஆனா என்ன இல்லை, பூவா நஹி, சாப்பாடு இல்லை. அதனால பெரியவர் நீங்க என்ன வாங்க? சிறியவராம். சிறியவராம் எங்களிடம். நம்ம டென்ஷன் ஆகுது, இந்த ஆளுக்கு சோறு இல்லை, ஆனா பாட்டை மட்டும் பார்த்தியா? வந்தியில வந்துருவாரா? உடனே சொல்றார், நான் இருப்பேன் நடுவில். 2வது சரணம் போடுங்க. 2வது சரணம் போடுங்க. 2வது சரணம் இல்லையா? இதுக்கு முன்னால ஒளி மங்கி இருளாச்சே. நைட்டுக்கு சாப்பாடு இல்ல, இருட்டாயிருச்சு. உத்தமனே வாருமையா. என் மனைவி என்ன கேவலமா பாக்குறாப்பா. இந்த பாட்டு பாட பாட இன்னொருக்கு டென்ஷன் ஆகுதுப்பா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே நீர் வாருமையா. இந்த நைட்டு ஃபுல்லா கூட உட்காந்துருப்பேன், நீங்க வரணும். கழித்தீரவு காத்திருப்போ, கழித்தீரவு காத்திருப்போம். காதலனே கருணை. எங்க லவ் உண்டாவது பத்தியலா? ஒண்ணுமே மேட்ரே இல்ல, தட்டு காலியா இருக்கு. சொல்றாரு, காதலனே. இதான் உண்மையான தேவ பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்க, கைய வேத்தி. காதலனே கருணை செய்வார். நீங்க தான் எப்ப கூப்பிட்டாலும் வருவேன்னு சொன்னீங்களே, இப்ப வரீங்களா இல்லையா? நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நான் என் நாமம் நமஸ்கரிக்க. கூடு போடுறாரு காலி தட்டுக்கு. நம்மளாம் பாடுவோம் நினைக்கிறீங்க? காலி தட்டை வச்சுக்கிட்டு நான் என் நாமம் நமஸ்கரிக்க. 2 சரணம் பாட்டு, 3வது சரணம் வந்துட்டேன். தாமதம் ஏன் தயை புரிய. கேக்குறாரு, தாமதம் ஏன் தயை புரிய. தற்பரனே நலம் தருவா.
ஒரு தருவாய் தற்பரனே நலம் தருவா. தாமதம் ஏன் அப்படி இழுக்கிறாரு. கதவு தட்டுற சத்தம் டக்கு 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 டக்குன்னு சத்தம். ஏமா யாரோ வந்திருக்கு, ஆண்டவர் வந்துட்டார், போ போ போய் கதவை திறந்தா இந்த அம்மாவும் ஆர்வத்தோட போய் கதவை திறந்தா ஒருத்தரும் இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு சும்மா இருந்த ஆளை உசுப்பேத்தி காலி தட்டை வச்சு பாட்டை பாடி பந்தியான் அதுவான் இதுவான் ஒருத்தர் வரல போயா அப்படின்ட்டு கதவை சாத்தினா கீழே ஏகப்பட்ட பாத்திரம் கிடக்கு. பெரிய பெரிய பாத்திரம் இருக்கு. இதுவரை இந்த அம்மா பாத்திராத ஒரு பாத்திரங்கள். உடனே சொல்லுது, எப்பா நிறைய பாத்திரம் இருக்கு வெளியில. நம்ம சாமியார் எழுந்து வரார். ஐயா எழுந்து வந்து பார்த்தா இதெல்லாம் யார் வீட்டு பாத்திரம் தெரியுமா? ராஜா வீட்டு பாத்திரம். அரண்மனையில பார்த்த பாத்திரம். ஏய், ராஜா வீட்டு பாத்திரம், இது அரண்மனையில் இருக்கிற பாத்திரம் பாரு எப்படி இருக்கு, ஜொலிக்குது. விஷயம் என்னன்னா, ராஜா வீட்டில் விசேஷம். அன்னைக்கு ராஜா சொல்லியிருக்க, டேய் புலவர் காலில் இருந்து பாட்டு போயிருக்கா, அவனுக்கு கொஞ்சம் போய் என்ன போடுங்க, சோத்தை கொடுத்துட்டு வா போ அப்படின்னு மந்திரிகிட்ட கொடுத்து, மந்திரி கொண்டு வந்து புலவர்கிட்ட கொடுக்கலான்னு வந்து கதவை தட்டுறதுக்கு வந்தா சாமியார் என்ன பண்றாரு, புலவர் தாமதமேன்னு பாடிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, எம்டியில் பாடிட்டு இருக்காரு. உடனே மந்திரி சொல்லிட்டான், டேய் கம்முன்னு வச்சுட்டு போயிருவான். புலவர் அப்புறம் என்ன பண்ணார், பாடிக்கிட்டி முடிச்சுட்டு எடுத்து விடும், கதவை தட்டிட்டு அவன் போயிட்டான். பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். திறந்து பார்த்தா ராஜ போஜனம், ராஜா வீட்டில் போஜனம் எல்லாம் இருக்கு. அம்மாக்கு ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். தூக்கிட்டு வா, எல்லாத்தையும் உள்ள தூக்கிட்டு வா. பிள்ளைங்கள்லாம் தூக்கிட்டு வந்து நடுவில் வச்சு, பத்தியா ஒரு சொல்றாரு, இயேசு வந்துட்டாரா, வறுமையா போதகரே வந்த மீடம் நீர் தங்கி. காலி தட்டு வச்சு பாடினாலும் இயேசு வருவாருங்க. அல்லேலூயா. இருக்குதோ இல்லையோ, அப்பா உயர்த்தி பாரு, உனக்கு அற்புதம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். இல்லாததை கூட இருக்கிறதை போல அழைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? கையை வச்சு சத்தமா ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க குறைவை இயேசு நிறைவா மாத்த போறார். சோறு வந்துருச்சு, அடுத்த வேலை என்ன? பசி. பசியில பாட்டுலாம் வருது, பசி. உடனே சாப்பாடுலாம் திறந்து போடுறதுக்கு அந்த அம்மா சொல்லும் போது அவர் சொல்றாரு, கொஞ்சம் இரு, அவசரப்படாது, பறக்காத, ஒரு வேலை செய்யணும். நமக்கு செஞ்சார்ல, நமக்கு செஞ்சாரே, எல்லாருக்குமே செய்யணுமே. உந்தன் மனை தீரு சபையை உலகமெங்கும் வளர்த்திடு. எங்களுக்கு மட்டும் இல்லப்பா, இந்த உலகம் எங்கும் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நீங்க செய்யணும். பந்தமர பரிகரித்தே, பந்தமர பரிகரித்தே, பாக்கியமாலி தாண்டருள். யாருக்கும் பந்தெல்லாம் வைக்காதீங்க ஆண்டவர், எல்லாருக்கும் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு சந்தோஷமா அந்த இரவை கொண்டாடினாங்க. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் வந்த அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இல்லைனாலும் துதிக்கணும், இருந்தாலும் துதிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இல்லைனாலும் ஸ்தோத்திரம், இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஆத்திரமா இல்லைங்க, எப்போ வந்தாலும் ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. ஆமே. இல்லாதவைகளை அந்த விசுவாசத்தை கர்த்தர் மேல வை. உங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தா, உங்க குடும்பத்துல இயேசு வந்தா அற்புதம் நடக்கும். நான் நம்புறேன்.